இது வரைக்கும் நிறைய நிகழ்ச்சி பார்த்தோம், நிறைய இயக்குனர் நிறைய பேசியிருக்கிறீங்க, நிறைய கத்துக்கணும். ஆனா இன்னைக்கு பேசுறது வந்து சுபாஷினி அம்மா பேசுனது ரொம்ப வியந்து போனேன். எனக்கு கவிதைன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் அவங்க பேசின கவிதை வந்து என்னை அப்படியே அப்படியே ஆழ்ந்த அந்த சிந்தனையை அப்படியே ஒரு மாதிரி மெய் சிலிக்க வைத்தது. ஒரு பெண்களை பத்தி அவ்வளவு அழகா பேசினாங்க. அவங்களுடைய அழகு, அந்த வார்த்தை, அதனுடைய நயம் எல்லாமே அப்படியே ஒரு பார்த்து பேசிக்கினே பார்த்துக்கினே இருக்கலாம் போல இருந்தது. அவங்க பேச பேச அப்படியே கேட்டுனே இருக்கலாம் போல இருந்தது. அந்த அளவுக்கு இந்த இவ்வளவு நிகழ்ச்சியை விட இந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. அவங்கள பார்த்தது, சந்திச்சது, அவங்க பேசுனது, அது ரொம்ப. அது இப்ப சங்கீதா அம்மா பேசினாங்க, அம்மையார் பேசினாங்க, அவங்களும் நல்லா இருந்தது. அத எல்லாருமே புதுசா எல்லாருமே எல்லாம் வெளியில இருந்து பார்த்தோம். ஆனா அவங்க அவ்வளவு இதுலயும் அவ்வளவு அழகா பேசுனாங்க. அதையே பெரிய விஷயமா தோணுது எனக்கு. மிக்க மகிழ்ச்சியா. ஒரு சின்ன ஒரு பாரதியாரின் ஒரு சின்ன கவிதை. ப பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்திடும், கட்டி இழுத்து கை கால் முறிந்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடும் பொங்கு தமிழை பேச மறப்பேனோ என்று பாரதியார் கூறிய கவிதை. அது ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான். அவங்க பேசுறதை விட நம்மளால இன்னும் நிறைய கத்துக்கணும், உங்ககிட்ட இருந்து நிறைய தெரிஞ்சுக்கணும், பாரதியாரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். இன்னும் மேலும் நல்ல இயக்கத்தின் மூலியமா நிறைய தெரிஞ்சுக்குவோம் என்று மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் ஐயா. இது மூலியமா சேர்ந்ததால பெற்ற மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். சிறப்பான ஜெயராணி, ஓரிரு கருத்துக்கள் நம்ம துளசி ஜெயா பேச்சை பத்தி சொல்லிட்டு நிறைவுரை கூப்பிட்டுருங்க. ஓகே. சிறப்பான ஒரு வாழ்த்துரை வழங்கிய அன்பு சகோதரி ஜெயா அவர்களுக்கு, அதே போல அழகா ஒரு கவிதை பாடி வாழ்த்துரையும் வழங்கிய சகோதரி துளசி அவர்களுக்கும் அமைப்பின் சார்பில் நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கவிக்கணல் ஐயா இருக்காங்க பாருங்க, கவிக்கணல் ஐயா பேரு இல்லைன்றதுனால. ஆமா, ஐயா கூப்பிடுங்க. கவிக்கணல் எப்படி விட முடியும்? அக்னி குஞ்சொன்று இருக்கண்டேன்னு சொன்னானே பாரதி, எப்படி கணலை விட முடியும்? கூப்பிடுங்க அவரை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு விழுப்புரம் கவிக்கணல் சுந்தர வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள். வணக்கம். வணக்கம் அம்மா, கேட்கிறதா? கலையாவும் ஆட்சி செய்வும் கலைவேந்தர் மாட்சிமையே, அலைப்பாயும் உலகினிலே நிலையாகி நின்றீரே, அலை பேசி அமுதாகும் தலையாய நிகழ்வினால் மலை மேவும் தமிழாக வலைதன்னில் விளைந்த புகழே, பகையாகும் புகைதன்னை வகை கண்டு புறம் தள்ள தகைசாலும் சான்றோராய் தக்க பல அறம் கண்டீர் வாழி. தையலை உயர்வுசை. பெண்ணானவள் தன்னுடைய பெருமையை உணர வேண்டும், உரிமையை தெரிய வேண்டும், கடமையை புரிய வேண்டும் என்பதுதான் பாரதியின் கனவாக இருந்தது. ஆம், மனைத்தக்க மாண்புடையாள், தற்காத்து தற்கொண்டால், தகை சான்ற சொற்காத்து சோர்விழாள் என்றெல்லாம் வள்ளுவ பெருமான் போகின்ற மாதரசிகளாய் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய கவிஞர் பெருமக்களை வணங்கி மகிழ்கிறேன். மண்ணுக்குள் எவ்வுயிரும் தெய்வம் என்றால் மனையாளும் தெய்வம் என்றோ என்று ஆண்களை பார்த்து கேள்வி கேட்கிறார் பாரதி. தெய்வத்தின் பண்புகளாய் எவை என்று நாம் உணர்கிறோம். அன்பு, அருள், உயிர் காத்தல், அறிவு, அடக்கம், பொறுமை, தாய்மை, அழகு, மென்மை, இன்பம். ஆம், உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று அறிகிறோ என்று வினா எழுப்புகிறார். ஆம், ஞானசம்பந்தருக்கு தமிழ்பால் வளர்த்த உமையவளை ஒப்புமையாக பெண்களுக்கு எழுதுகிறார் பாரதி. அது மட்டுமா, மங்கையருக்கு தெய்வ பண்பு இருக்கிறது, தாய்மை எனும் பெருமை இருக்கிறது, காதல் எனும் அருமை இருக்கிறது, அழகு என்னும் பெருமை இருக்கிறது என்றெல்லாம் வகை வகையாக பெண்களை புகழ்கிறார். ஒற்றை குடும்பம் தனிலே பொருள் ஓங்க வளர்ப்பவன் தந்தை, மற்ற கருமங்கள் செய்தே மனை வாழ்ந்திடச் செய்பவள் அன்னை என்று புகழ்கிறார். எப்படிப்பட்ட அறங்கள் எல்லாம் மாதர்களுக்கு இருக்கின்றன! கற்பு அறம், கல்வி அறம், தொண்டு அறம், புதுமை அறம் என்றெல்லாம் பல்வித அறங்களை பெண்களுக்கு வகுத்தார்கள் பண்டையோர்கள். பெண் உரிமை என்று சொல்லும் பொழுது பாரதியார் பெண் விடுதலை வேண்டும், மாதர்க்குண்டு சுதந்திரம் என்று சான்று உரைக்கிறார். அது மட்டுமல்ல, பாரதி கவிதையில் மட்டுமல்ல, கடிதங்களிலும் கட்டுரைகளிலும் கதைகளிலும் கூட பெண்களை உயர்த்தி போற்றுகிறார். ருதுவாகும் முன் விவாகம் கூடாது, இஷ்டமில்லா புருஷனை